மூவிக்கு வரும்போது we are already now matured enough and experienced that we know that okay, this is the film, here the audience is different and அவங்க opinion, அவங்க perspective கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சினிமா அண்ட் சீரியல்ஸ்க்கு தான் சென்னை பக்கமே வரீங்க. இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக தமிழ் எப்போ கற்றுக்கிட்டீங்க? ஸ்டார்டிங் இருந்தே, ஈவன் பிஃபோர் கம்மிங் டு தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அண்ட் இங்கே இருக்கிற பீப்புள் ஆல்சோ த டெம்பரமெண்ட் அண்ட் அவங்களோட பிஹேவியர் நேச்சர் ரொம்ப வார்மாக ரொம்ப வெல்கமிங்காக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் சொன்னால் ஐம் இன் தட் ஜோன், கட் சொன்னால் ஐம் அவுட் ஆஃப் தட் ஜோன். It's like that, but how much acting means to you? I can't explain that in words actually, to be honest. Cinema is something that it's been in my blood. நீ என்ன பேசுற எனக்கு தெரியாதுமா, பட் எனக்கு உன்னோட பாடி லாங்குவேஜ்ல உன்னோட ஆக்ஷன்ஸ்ல மட்டும் ஆக்டிங்ல எனக்கு தெரியணும். It just got stuck in my head that okay, ஆடியன்ஸ்க்கு எதுவுமே புரியாது நான் சொல்றது மோஸ்ட்லி, so I need to show it in my performance and body language. தமிழ் மக்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும், பிகாஸ் இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டட் மூவிஸை என்கரேஜ் பண்ணுறது அக்செப்ட் பண்ணி இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போலாம் நிறைய மூவிஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபில்ம்லேயே எனக்கு இவ்வளோ நல்லா பவர்ஃபுல்லான ரோல் கிடைச்சது. இட்ஸ் அ பிளெஸிங் ஆக்சுவலி. குட் ஸ்கிரிப்ட்ஸ், அதுலேயே ப்ராமினன்ஸ் இருக்கணும். தட்ஸ் ஆல் you know an actor is looking for. ரீசெண்டாக உங்களோட ரீல் வைரல் ஆச்சு. एक मुर्गी के दो बच्चे थे, एक का नाम था, एक का नाम था. जब मम्मी ने வணக்கம். வணக்கம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் அ ஃபிலிம் லைக் அயோத்தி. ஏன்னா தேங்க்யூ. இட்ஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் மெனி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்க்கும்போதும் சரி, பேசும்போதும், ஓடிடியில் செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறமும் தேட்டரில் மிஸ் அவுட் ஆனதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தேங்க்ஸ், சாரி எல்லாத்தையும் இப்போ உங்கள் டீம் சார்பாக என் டீம் கிட்டேயும் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஐ லைக் டு ஸ்டார்ட் வித் யுவர் சீரியல் ஜேர்னி. ஏன்னா அங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுனால ட்ரான்சிஷன் ஃப்ரம் சீரியல்ஸ் டு சினிமா அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்கில். சீரியலில் ஒரு 2 வருஷம் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இப்போ சினிமாவில் நான் பார்க்க போகிறேங்க போது வாட் டிஃப்ரென்ஸ் கொண்டு மேக்குன்ற ஒரு தாட் ஒன்று வரும். ஸோ அந்த ட்ரான்சிஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹவு டிட் யூ அடாப்ட் இட்? ஆப்சல்யூட்லி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு சீரியல் ஆல்ரெடி 2 வருஷமாக நம்ம டிவியில் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீனில் வந்தால் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அண்ட் ஐ ஃபீல் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் வந்து எப்படின்னா, the character that you're playing will give you the difference, you know, on screen. ஏன்னா நான் சீரியலில் பண்ண கேரக்டர் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு பர்சனாக எனக்கு காமிக்குது. பட் when I did அயோத்தி, அதில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான கேரக்டரைசேஷன். ஸோ ஐ திங்க் எவ்ரி கேரக்டர் கிவ்ஸ் யூ அ டிஃப்ரெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப், ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் இட்ஸ் குட் தட் நான் அந்த சீரியல் பண்ணேன். பிகாஸ் அது எனக்கு எப்படின்னா ஒரு செமிஃபைனல்ஸ் மாதிரி. பிகாஸ் யூனோ த கைண்ட் ஆஃப் க்ரூமிங் தட் யூ கெட் இந்த சீரியல்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது, ஏன்னா எவ்ரிடே நம்ம எபிசோட்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸோ யூனோ எவ்ரி சீன் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன், இந்த மாதிரி அடாப்ட் பண்ணணும் சீனை. ஸோ அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிடும் நமக்கு. ஸோ பிக் ஸ்க்ரீனுக்கு வரும்போதெல்லாம் you're kind of prepared now that okay, how to perform a scene அப்படிங்கிறது. ஸோ அயோத்தியில் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக நான் போர்ட்ரே பண்ணேன். அண்ட் அப்படியே ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணாங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் அது இருந்துச்சு. பட் ஆஃப்கோர்ஸ் அந்த சீரியலுக்கு மூவிக்கு பிரேக் இருந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஹைதராபாத் போயிட்டு ஐ வாஸ் டூயிங் தெலுங்கு ஃபில்ம்ஸ் பை தென். பட் யா, அந்த பிரேக் அப்புறம் திருப்பி அயோத்தி பண்ணப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரி, ஃப்ரெஷ்ஷான கேரக்டர் மாதிரி தான் பார்த்தாங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் வெல் டாக்கிங் அபவுட் திஸ் சீரியல் மீட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா சீரியலில் அந்த ரியாக்ஷன்ஸ் அண்ட் டயலாக் டெலிவரிஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்கும், லைக் அப்ஸ்கேல்டாக இருக்கும். பட் சினிமாங்கும் போது ஒரு மீட்டரில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஹவு டிட் யூ அடாப்ட் டு திஸ் மீட்டர் அண்ட் திஸ் அப்ஸ்கேலிங் அண்ட் ஸ்கேலிங் லிமிடேஷன்ஸ்லாம்? யா, ஐ திங்க் தட் கம்ஸ் வித் தி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இனிஷியலி வென் ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் சீரியலில் பார்த்தாலும் என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஐ வாஸ் மெயின்டைனிங் த சேம் மீட்டர். பட் சம்டைம்ஸ் தி ஆடியன்ஸ், த ஸ்டோரி, த சீன் டிமாண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மீட்டர் டிமாண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த டைரக்டர் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தட் திஸ் இஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் லைக் திஸ் இஸ் ஆர் ஜாப் தட் ஓகே, டைரக்டர் வாண்ட்ஸ் அ லிட்டில் பிட் ஒரு கொஞ்சம் ஹெவியான மீட்டர்னா we have to do that. And I think மூவிக்கு வரும்போது we are already now matured enough and experienced that we know that okay, this is the film, here the audience is different and அவங்க ஒப்பீனியன், அவங்க பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளே ஒரு ஆடியன்ஸ் மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, நான் ஒரு படம் பார்த்துட்ருக்கேன், இந்த சுச்சுவேஷனில் நான் ஒரு ஆக்டராக இப்படி பண்ணுறாங்கன்னா நான் இப்படி ரிசீவ் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் தட் கம்ஸ் வித் த ஹோம் ஒர்க் அண்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் சினிமா அண்ட் சீரியல்ஸ்க்கு தான் சென்னை பக்கமே வரீங்க. இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக தமிழ் எப்போ கற்றுக்கிட்டீங்க? இல்லை, தமிழ் வந்து நான் அயோத்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு அந்த லாங்குவேஜோட ஒரு பேஷன்,
ஆக்டிங் எப்படி எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி புது லாங்குவேஜஸ் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தெலுங்கு ஆல்ரெடி ஐ நோ பிகாஸ் நான் ஹைதராபாத்தில் தான் இருக்கேன். ஸோ ஐம் பேஸ்ட் அவுட் ஆஃப் ஹைதராபாத். ஸோ ஐ திங்க் நான் தெலுங்கு ஃப்ளூயண்ட்டாக இருக்குது. தமிழில் வந்து எனக்கு சரி இது கற்றுக்கணும் பிகாஸ் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஈவன் பிஃபோர் கம்மிங் டு தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஐ தாட் தட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா எனக்கு அந்த தமிழ் கல்ச்சர் ஆர் லாங்குவேஜ் ஐ ரியலி அட்மயர் அ லாட். அண்ட் இங்கே இருக்கிற பீப்புள் ஆல்சோ த டெம்பரமெண்ட் அண்ட் அவங்களோட பிஹேவியர் நேச்சர் ரொம்ப வார்மாக ரொம்ப வெல்கமிங்காக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் அந்த ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு தமிழ் கற்றுக்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்னோட கோ ஆக்டர்ஸ் யார் இது இருந்தால் அவங்க கூட கொஞ்சம் பேசி தமிழில் இது எப்படி சொல்லுவாங்க அது எப்படி சொல்லுவாங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க எனக்கு, அந்த மாதிரி தான் கற்றுக்கினேன். இப்போ சூப்பர் ஃப்ளூயண்ட்டாக இருக்குது சீரியஸ்லி இருக்கா? பயங்கரமா இருக்கு. தமிழ் பொண்ணு மாதிரியே பேசுறீங்க. அது ஒன்று ஆக்சுவலி நிறைய பேருக்கு இதுதான் ஒரு கிளியர் பண்ணணும். நிறைய பேருக்கு என்னன்னா அயோத்தி பார்க்கறதுக்கு அப்புறம் ஓகே ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி, ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு, தமிழ் தெரியாது, சுத்தமா எதுவுமே தெரியாது அந்த மாதிரி. அண்ட் யூனோ மெனி ஆஃப் தெம் திங்க் தட் ஐம் ஃப்ரம் மும்பை, பட் ஐம் ஃப்ரம் ஹைதராபாத் அண்ட் ஐ கேன் ஸ்பீக் தெலுங்கு, தமிழ், கன்னடா. ட்ராவலிங் அவ்வளோ பெரிய லாங் டைம் இன் அ ஃபிக்ஷனல் வேர்ல்டுன்றது டக்குன்னு அந்த வேர்ல்டுக்கும் அடாப்ட் ஆனோம், கட் பண்ணால் ரியாலிட்டிக்கும் வரணும். ஸோ உங்களோட ஷார்ட்டோடைய ப்ரெப் எப்படி இருக்கும் அண்ட் ஹவு டிட் யூ ட்ராவல் டு திஸ் வேர்ல்ட் அண்ட் ரியாலிட்டி? இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் மீ ஸ்பெஷலி பர்சனலி என்னோட கேஸில் இட்ஸ் வெரி லைக் ஆக்ஷன் சொன்னால் ஐம் இன் தட் ஜோன், கட் சொன்னால் ஐம் அவுட் ஆஃப் தட் ஜோன். இட்ஸ் லைக் தட். பட் சில கேரக்டர்ஸில் வந்து எப்படின்னா யூ gotta live that character, you know, அது அப்படியே அந்த ஜோனில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அயோத்தி, ஐ நெவர் காட் தட் டைம். அந்த ஸ்கோப்பே கிடைக்கல நான் ஷிவானி கேரக்டர் வந்து வெளியே வரதுக்கு. யூனோ 1 month we were shooting in Madurai at a stretch and we were doing all these emotional scenes எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஐம் இன் தட் ஜோன், இன் தட் என்வாயர்மெண்ட். யூனோ என் பக்கத்தில் சசி சார் இருந்தாலும் எனக்கு ஐ வாஸ் லுக்கிங் அட் ஈச் ஒன் ஆஃப் தெம் as a character, யூனோ. ஸோ அது ஒரு இருந்துச்சு. ஸோ Shivani Pata, I just lived as Shivani and the 1 month, I would say that. And in general, I think, yeah, it's kind of a task when, you know, for actors, and the zone la irukanum. So before performing, of course, and the homework irko, and you know, you need to get into the skin of that character. So, but luckily for me, it's been like, na and the short la pannuven, and a cut sonna odane I'll be in that zone that okay, na short eppadi koduthen adu paakano first. How is that monitor? Yeah, I need to check because I need to see through my eyes also that na paakumbodhu and the character madri theriyudha illaya, because appo the audience connect agano. And yeah, so definitely we have the team also, directors ella, everybody is there, so they'll be guiding us. How much acting means to you? I can't explain that in words actually, to be honest, you know, because na exaggerate pandra, but cinema is something that it's been in my blood, you know. My sister, she's an actress. It's been 20 years now. She's into Telugu film industry and she is my inspiration. She has been my inspiration since I was like 12 or 13 year old, you know. ஒரு அப்படி அப்போ எனக்கு ஆக்டிங் என்னென்னு தெரியாது, சினிமா என்ன, ஆக்டிங் இதெல்லாம், வாட் இஸ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் தெரியாது. பட் அக்கா கூட போகும்போது அந்த என்வாயன்மெண்ட் பார்த்துட்டு அந்த ஆக்ஷன் கட், அந்த ஆக்ஷன் கட்டுக்கு நடுவில் நடக்கிற இதெல்லாம் டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங், தட் பர்ஃபார்மன்ஸ், டு லிவ் சம் ஒன் எல்ஸ் லைஃப், அந்த கேரக்டரோட லைஃப் நம்ம அந்த மூமெண்ட்காக வி ஆர் லிவிங் தட். ஸோ யூஸ்வலி யூ டோன்ட் கெட் டு, you know, do that in normal life la paatha you are living your life okay, but when it comes to cinema it's like இந்த ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரோட லைஃப் நீங்கள் அந்த மூமெண்ட்டில் வாழ்றீங்க, அது ஒரு திங் இருக்குது. ஸோ ஐ ஃபைண்ட் இட் லைக் வெரி ஃபேசினேட்டிங், லைக் எப்படி பண்ணுவாங்க அண்ட் ஆல் தட். ஸோ அப்போ இருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மை சிஸ்டர், யூனோ, ஆன் ஆக்டிங் இதெல்லாம். ஸோ அவங்க தான் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணாங்க அண்ட் ஷீஸ் அ லைக் பிக் சப்போர்ட் ஃபார் மீ. அண்ட் ஆக்டிங் அப்படி தான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அந்த சீனில் கூட நம்ம பண்ணும்போது ஐ நியூ தட் ஓகே ஆடியன்ஸ்க்கு எப்படியோ நான் சொல்கிறது நான் பேசுகிறது புரியாது லைக் மோஸ்ட்லி, பட் த திங் இஸ் ஐ நீட் டு கன்வே திஸ் டு தெம் தட் திஸ் இஸ் வாட் ஐம் லுக்கிங் ஃபார். இதுதான் சீனில் நான் ஹெல்ப் கேட்குறேன் ஒரு. ஸோ இது மட்டும் இது எனக்கு மூர்த்தி சார், எங்கள் டைரக்டர் மூர்த்தி சார் கூட சொன்னாங்க, நீ என்ன பேசுகிற எனக்கு தெரியாதுமா, பட் எனக்கு உன்னோட பாடி லாங்குவேஜில் உன்னோட ஆக்ஷன்ஸில் மட்டும் ஆக்டிங்கில் எனக்கு தெரியணும். ஸோ இந்த லைன் சொல்லும்போது நான் ஃபுல் மூவி அப்படியே அது யூனோ இட் ஜஸ்ட் காட் ஸ்டக் இன் மை ஹெட் தட் ஓகே ஆடியன்ஸ்க்கு எதுவுமே புரியாது நான் சொல்கிறது மோஸ்ட்லி. ஸோ ஐ நீட் டு ஷோ இட் இன் மை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ். ஸோ ஐ திங்க் ஹிஸ் பின் அ கிரேட் சப்போர்ட் இன் திஸ் அயோத்தி ஜேர்னியில். அண்ட் ஆக்டிங் இட்ஸ் ஆல்வேஸ் இட் ஹாஸ் பீன் அ பேஷன் அண்ட் இட் இஸ் த லவ் ஆஃப் மை லைஃப். எப்போவுமே அது நோ டவுட் குவிக் டைப் பண்ண முடியாது, எப்போவுமே இருக்கும் என் லைஃப்பில். இட்ஸ்
a part of my life now. Yeah. ஏன்னா எனக்கு அந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு கிளியராக புரிஞ்சது அப்படின்னா அப்புறமா ஒரு டயலாக் ரைட்டிங்லேயே இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு என்ன பேசுச்சுன்னு எனக்கு புரியல, ஆனால் எனக்கு ஹெல்ப் கேட்குதுன்னு மட்டும் தெரியுதுன்றது பேப்பர்லேயே எழுதியிருப்பாங்க. பிஃபோர் சீயிங் யுவர் பெர்ஃபார்மன்ஸே அது எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஒரு ப்ரெஷராகவும் கிரியேட் ஆயிருக்கும் ஆப்வியஸ்லி. டு பி ஆனஸ்ட் அந்த டைலாக் எனக்கு தெரியாது, அது இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அப்போவே சார் சொல்லலை அந்த டைலாக் இருக்குன்னு. பட் ஹி மேட் இட் வெரி கிளியர் தட் அம்மா நீ பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ வாண்ட் இட் டு லுக் லைக் you're expressing through your performance your body language. ஏன்னா நமக்கு லாங்குவேஜ் எப்படியோ புரியாது, பட் ஆடியன்ஸ்க்கு நீ எப்படி கன்வே பண்ணுவேன், now it's up to you, you tell me now. So that's how அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா ஐ நீட் டு கனெக்ட் வித் ஆடியன்ஸ். அந்த டைலாக் இருக்குமா இல்லையா அது எனக்கு ஆக்சுவலி தெரியாது, நிஜமாவே தெரியாது. பட் என்னோட மைண்டில் ஒரு திங் இருந்துச்சு that I need to connect with the audience and அது எப்படியாவது நான் கன்வே பண்ணணும். Being in the crew, how do you feel on that moment when the film got released? Yeah, so I'll tell you something. To be honest, startingல நான் ஷூட் பண்ணும்போது I was not actually thinking about its success, failure or what will be the result. அதெல்லாம் நான் ஆக்சுவலி யோசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த ப்ராசஸில் அந்த 1 month நான் சொன்னேன்ல, அந்த 1 month I was in that zone actually, அந்த ஷிவானியோட ஜோனில் அந்த கேரக்டர்லி I was living like that. ஸோ நான் அப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலேன். அதுக்கப்புறம் நல்லபடி I just gave my 100% and the crew, the team எல்லாருக்கும் தெரியும் that we gave our 100% and நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது even in every department. Like actors இருந்தாலும், direction department, camera department, production team, everybody they just gave such, they have put in so much efforts. So okay, அது ஒரு இருந்துச்சு. பட் நமக்கு என்னன்னா we gave our 100, especially for me, I was just doing my job. I was just enjoying my work and playing the scenes and all that. ரிலீஸ் டைம்க்கு அப்போ கொஞ்சம் அந்த நர்வஸ்னஸ் வந்துச்சு. ஓகே ஃபைனலி திஸ் இஸ் த டைம், அது பண்ணிட்டோம், ஓகே வி என்ஜாய்ட் த ஒர்க், எவ்ரி திங் இஸ் ஃபைன், பட் what next now, what release irukku, so eppadi. So I called Sashi sir on the first day and I was like, I called Murthy sir also. So what is, I was in Hyderabad, so I wanted to know what is going on here. Sir eppadi poitrukku, release aichu ennu. ஆமாம்மா they were like yeah அந்த மாதிரி. ஸோ ஓகே ஐ somehow அந்த ஹிண்ட் வந்துச்சு தட் ஓகே மேபி ஃபர்ஸ்ட் டே அவ்வளோ க்ரௌட் இல்லை. ஸோ ஐ செக் த புக், மை ஷோஸ் அண்ட் எவ்ரி திங் எல்லாம் நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். செகண்ட் டே அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ வி கைண்ட் ஆஃப் கொஞ்சம் சரி ஓகே ஒரு ஸ்லைட்லி ஒரு டிசப்பாயின்மெண்ட் அது வந்துச்சு. பிகாஸ் வி நோ ஹவு வி மேட் த ஃபில்ம். அந்த எஃபர்ட்ஸ் விட அந்த ஒரு லவ் அண்ட் ஆனஸ்டியோட அந்த ஃபில்ம் அண்ட் அயோத்தி இஸ் ஆக்சுவலி அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ. ஸோ எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ்க்கு இது கரெக்டாக நம்ம கன்வே பண்ணணும், ஒரு மெசேஜ் ஓரியன்டட் ஃபில்ம் கரெக்டாக அது ரீச் ஆகணும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ ஐ ரியலி வாண்டட் இட் டு டூ வெல். ஸோ 2 days பார்த்தோம். தேர்ட் டே ஐ காட் அ கால் ஃப்ரம் சஷி சார் சேயிங் தட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஐ வாஸ் லைக் ஓகே இது ஆக்சுவலி நம்ம ஹிஸ்ட்ரியில் ஐ டோன்ட் நோ நடக்கிறது இல்லை. லைக் 3rd or 4th day வந்த மூவி கொஞ்சம் க்ரோத். சரி ஓகே இது ஏதோ நல்லா இருக்கு சார், குட் வெரி குட். லைஃப் ஆஃப் அ மூவியே 3 நாள் இருக்கும்போது after the 3 days after 3 days and I was like shocked and surprised. I was like okay that's a great news but still I'm like surprised. சரி ஓகே 3rd day தானே, 4th 5th day maybe theater issues or this that ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு நினச்சேன். but I was just praying it to go well. 4th day 5th day அப்படியே எனக்கு கால்ஸ் வருது, மெசேஜஸ் எல்லாம். and then it suddenly as you said கொஞ்சம் அப்படியே பீக்ஸில் போச்சா. It was like I was so happy and that was the moment when I realized that I should actually thank Tamil audience. Tamil மக்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸை என்கரேஜ் பண்ணுறது அக்செப்ட் பண்ணி இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போல்லாம் நிறைய மூவிஸ் வந்துச்சு பியூர்லி பேஸ்ட் ஆன் கண்டென்ட். ஓகே ஸோ they are encouraging such films. So I'm really happy and the way they appreciated Ayothi was like the response was tremendous. So I was so happy to know that okay finally it's doing well because எல்லாருக்கும் இதுதான் நல்ல ஒரு மெசேஜ் ஓரியன்ட் மூவி கரெக்டாக கன்வே ஆகணும் ஆடியன்ஸ்க்கு, அது ஆயிடுச்சு. ஸோ ஐம் ஹாப்பி. ஒரு சில படங்கள் வந்து தேட்டரில் செலிப்ரேட் பண்ணலாம், ஓடிடியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா. அயோத்தி கிட்டத்தட்ட நாட் கம்ப்ளீட்லி கைண்ட் ஆஃப் ஆட் தட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இல்லையா. ஓடிடியில் தே செலிப்ரேட்டட் ஆடியன்ஸ் தான் அவங்களோட படமாக எடுத்துகிட்டு தே கேரிட் இட் ஆன் தேர் ஷோல்டர்ஸ்ங்கும் போது இது தேட்டரில் ஏன் விட்டீங்க அப்படின்ற தாட்டு அது எனக்கு அது ஹர்ட் ஆகிருக்காது. டு பி ஆனஸ்ட் அயோத்திக்காக நம்ம நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் டைரக்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் இட் வாஸ் ஆல் மவுத் பப்ளிசிட்டி. பீப்புள் வாட்ச் த ஃபில்ம், நல்லா இருக்குது அப்படியே சொல்லி ஸ்ப்ரெட் ஆகிட்டே அது க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் வெரி ஆர்கானிக்கலி இட் வாஸ் டன்.
ஆர்கானிக்கலி ப்ரூவன் ஃபிலிம். அது ஆமாம் அப்படியே ஆயிடுச்சு ஆர்கானிக்கலி. அண்ட் ஐ திங்க் that's the beauty of the film because நாங்கள் பண்ணும்போது அப்படியே பண்ணிட்டோம், அந்த ஒரிஜினலி என்ன ஆனஸ்டியோட அந்த பண்ணிட்டோம். அண்ட் ரெஸ்பான்ஸும் அப்படி தான் வந்ததுனால அண்ட் ஐ திங்க் ஆடியன்ஸு ஓடிடியில் என்னென்னா வி ஆர் அட் ஹோம், வி ஹாவ் டைம், நம்ம இந்த மூவி பார்க்கலாம் அந்த மூவி பார்க்கலாம், ஒரு 15 minutes பார்ப்போம் ஸ்டார்டிங்கில், நல்லா இல்லைன்னா we can switch to another option. தியேட்டரில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ பிஃபோர் கோயிங் we think a lot, and after knowing that okay ayothi is a good film, நல்ல ஒரு இமோஷனலான நல்ல மூவி இருக்குது, அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் நல்லாவே அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ ஆக்சுவலி டோன்ட் ப்ளேம் ஆடியன்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். சினிமா நானே ஏதாவது அந்த மாதிரி இருக்கும்போது நானே யோசிப்பேன், சரி ஓகே லெட்ஸ் திங்க் நான் ஆடியன்ஸாக எப்படி யோசிப்பேன் அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் ஓகே பட் ஸ்டில் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் டே அந்த மாதிரி அது க்ரோத் ஆயிடுச்சுன்னா அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அட்லீஸ்ட் தே அக்செப்டட் அண்ட் தே இன்னும் என்கரேஜ் பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஓடிடியில் ஆஃப்கோர்ஸ் ஆஸ் யூ செட் தே குட் ஹவ் ஈஸிலி saw the 15 minutes, switch to some other movie, but they saw the film, they made sure that okay இது ஒரு சக்ஸஸ் ஆகணும், ஏன்னா ஒரு நல்ல மூவி நல்ல மெசேஜ், ஸோ கண்டிப்பாக இது ரீச் ஆகணுங்கிறது ஒரு, ஸோ ஆடியன்ஸும் அது சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ I'm happy with the audience always. And இன்னைக்கு ஐ ரிமெம்பர் சீயிங் a reel in Instagram recent timesல, என்னன்னா எந்த பேஜ் எதுன்னு ஞாபகம் இல்லை, பட் ஸ்டில் என்னன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்டர்ரேட்டட் அண்ட் த பெஸ்டஸ்ட் கல்ட் கிளைமேக்ஸ் இன் தமிழ் சினிமான்னு வந்து அயோத்தி படத்தோட கிளைமேக்ஸ் போட்டிருந்தாங்க. ஹார்ட் டச்சிங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. அந்த பையன் காசு எடுத்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட கொண்டு போகிற அந்த மொமெண்ட் வந்து பிரேக்கு பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டோம் எமோஷ்னலி. ஸோ அந்த எனக்கு பார்க்கும்போதுமே அந்த கன்வேயில் இருந்துச்சு, ஒரு எமோஷனல் கனெக்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ சீயிங் இட் இன் தியேட்டர்ஸ், நீங்கள் இப்போ தியேட்டர் ரெஸ்பான்ஸ் போனீங்களா என்னன்னு தெரியல, ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ லேம் கொஸ்டின் தான் அது. ஸோ உங்ககிட்ட சொன்ன அந்த கிளைமேக்ஸ்க்கான ரிசப்ஷன், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினது, இல்லை நீங்கள் பார்த்து கிளைமேக்ஸில் யாராவது அழுத மூமெண்ட்ஸ் எமோஷனலி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணது, எனிதிங் ஃபார் தி கிளைமேக்ஸ் அலோன்? கண்டிப்பாக நான் ஆக்சுவலி நாங்களே ஆக்ட் பண்ணோம், பட் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிவ்யூ ஷோ பார்க்கும்போது அது வந்து நம்ம ஆடியன்ஸ் கூட தான் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு ஷோ ஐ வாட்ச் த ஷோ வித் தி ஆடியன்ஸ் அண்ட் அதுவும் அவங்கள ரியாக்ட் பண்ணுற ஒவ்வொரு சீனுக்கு ரியாக்ட் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன், நான் விட்னஸ் பண்ணேன். பிகாஸ் எனக்கு எப்போவுமே பிடிக்கும் ஆடியன்ஸ் கூட ஒரு நார்மலான தியேட்டரில் பார்த்துட்டு டு சி ஹவ் ஆர் தி ரியாக்டிங். ஸோ நாங்கள் நினச்ச மாதிரி ஒவ்வொரு சீனுக்கு நான் ஹெல்ப் கேட்குற சீனுக்கு அவங்க எமோஷ்னல் ஆகுதும், இல்லை கடைசியில் நீங்கள் அந்த சோனு அந்த குட்டி பையன் அந்த இது பண்ணுறதும், அதுக்கெல்லாம் அவங்க ரியாக்ட் ஆகும்போது சரி ஓகே நம்ம நினச்சது கரெக்டாக, these are the points where we wanted the audience to get connect. Placements are connected. ஆமாம் இதுதான் placements and கரெக்டாக அப்படி தான் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அது எனக்கு it was like I was so satisfied that okay we wanted this and this is happening. அது ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. பட் I don't know, first experience it was so surreal that ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது லாஸ்ட்டில் அப்துல் மாலிக்னு ஒரு நேம் சொல்லுவாங்க, அந்த டைலாக்கு அவங்க கிளாப் பண்ணுறது எல்லாரும். ஸோ எப்போவுமே நான் ஒரு 2-3 ஷோஸ் பார்த்தேன் வித் ஆடியன்ஸ் அந்த டைலாக்கு எவ்ரிபடி வாஸ் they started clapping. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ரெகக்னிஷன் டைரக்ட் ஆடியன்ஸ்லேருந்தே அந்த ஒரு அப்ரிசியேஷன் வந்துச்சு. So we felt that and the experience was surreal actually. Giving importance to a female character arc அப்படின்றது how healthy it is, நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? See as you said ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டட் ரோல் தான் before, but I'm so happy to see that nowadays the female characters are written so well and they are so powerful and impactful. எனக்கும் அப்படி தான் ஆக்சுவலி. அயோத்தி கேட்கும்போது நான் நார்மலி தெலுங்கு மூவிஸ் தமிழ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெலுங்கு மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் ஐ எம் ஆல்சோ வெரி சூஸி. ஏன்னா எனக்கும் அப்படி தான், இதர் ஐ ஷுட் பி த பிளாட் ஆர் ஐ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் த பிளாட். பிகாஸ் நான் அந்த மூவி பண்ணுறேன்னா ஒரு பர்பஸ் இருக்கணும், நான் எதுக்கு பண்ணுறேன், நான் எதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கேன். இட் ஷுடன்ட் பி லைக் சும்மா வந்து அப்படியே போயிட்டாங்க. அது ஒரு ஆக்டருக்கான அது இல்லை. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ அது எனக்கு சேலஞ்சிங்காக இல்லை, அது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ நார்மலி இப்போது அப்போது இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஐ நோ த மைண்ட் செட்ஸ் வர் டிஃப்ரெண்ட், audienceோட மைண்ட் செட் ஆல்சோ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் and everything was different. Now that we have evolved a lot, the mindsets have changed a lot. I'm so happy to see that the writers and directors, the filmmakers are writing so like powerful roles females ke ipo heroine oriented movies alla vara aarambichitaanga. So that is like something crazy. I mean I would definitely love to be a part of such films. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். We can do entertaining films also, but at the same time the writers and directors are giving you the opportunity to be on the screen for the throughout the film.
and also to showcase or portray some message. இதுதான் நான் தான் லீட் பண்ணுறேன் இந்த மூவி. ஸோ ஐ திங்க் there's kind of this இது ஹீரோக்கு மட்டுமே கிடையாது, heroines can also convey that message of the film, and they can also lead the film. Angiradhu oru we have come to this level of maturity, I feel. So I'm really happy that nowadays it is happening, and as I said, I always say this to Murthy sir, that this is my first Tamil film. First film liye எனக்கு இவ்ளோ நல்ல பவர்ஃபுல்லான ரோல் கிடைச்சது. It's a blessing actually, because நான் இந்த மாதிரி characters I was looking for. Ayothi Shivani is exactly that kind of a role, completely performance oriented, and moreover ஒரு plot நமக்கு தெரியும், அந்த ஒரு message oriented movie. Humanity is the plot, but still it is happening through me, and the major roles எல்லாமே. ஸோ அந்த மேஜர் லீட்ஸ்லேயே நானும் ஒரு பார்ட்னா அது எனக்கு ரொம்ப happier, overwhelming, and I was so happy to know that. That's when I got to know that okay, I'm doing this film. எனக்கு உங்களோட ட்ரீம் ரோல் இது? Many, because as an actor I feel like I should do every role, be it just a girl next door, or be it like some periodic film and the 80s 90s and the madri. So I have many in my head actually. And the madri pannanom nalla performance scope irukara, and ipo we see many films like Maniratnam sir films irukom illa. See, that's what. So we have different talents, or great talents irukku நம்ம இண்டஸ்ட்ரியில வேரியேஷன்ஸ் இருக்கு. They have different stories to tell. அதுல ஒரு different characterizations இருக்கும் எல்லாருக்கும். So I want to portray different roles so that audience should get to know that okay, I can do this and I can do that also. அந்த மாதிரி. And as an actor எனக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், that okay, I played this role, now I'm doing something else, which is a different side of me, Expertise in all field. Yeah, and you need to experience that. That's how it is. So I have many actually, but I need to explore, and I need to do all kinds of. அது எல்லாமே நடக்கணும், hopefully and fortunately. Yeah, because Ayothi is like a simple innocent girl, whereas I want to do a film where, as I said, konjam periodic and the madri irukano. Somewhere I might be or action, full packed action film and the madri, because I love action. A Tom girl kind of stuff. Yeah, everything, something like a girl next door, or maybe I might be some, or a movie I might be a tomboyish and the madri irundha kuda okay, or maybe sala movies la proper traditional Brahmin ponnu. So there are like different phases, because we know that இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். ஸோ நம்ம இமோட் பண்ணுற அது வேரியேஷன் நமக்கு கண்டிப்பாக அது தெரியும். நம்ம எப்படி இமோட் பண்ணுறோம், எப்படி கன்வே பண்ணுறோம், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று கேட்கணும்னு நினைக்கிறதுனா, இப்போது அயோத்தி மாதிரி ஒரு படம்ல பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் உங்களை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி எழுதணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் கண்டிப்பாக இருக்கும். No, fortunately no, அந்த மாதிரி இல்லை. because as I said, see, I'm not saying I know now I won't get, எனக்கு அயோத்தி மாதிரி தான் வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது. And I'm not expecting that அப்படி தான் வரணும், அப்படி தான் நான் பண்ணுவேன் கேரக்டர்ஸ். I'm not saying that, because I know that ஒரு மாஸ்டர் பீஸ் இது இருக்குது. Now we cannot expect every other film or every other character to be like that. As I said, it can be a light-hearted film also. ஒரு காமெடி ஃபில்ம் நினச்சிக்கலாம், இல்லை ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபில்ம் நினச்சிக்கலாம். அதில் ஒரு ஜாய்ஃபுல்லான கேரக்டர், I'm okay playing that also. But provided, that's what I'm saying, that ஒரு வந்து அப்படியே சும்மா போயிட்டாங்க அப்படி இல்லாமல் it should hold that prominence in the film. அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது, ஜாய்ஃபுல்லாக இருக்கும், இமோஷ்னலாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டாக இருக்கும், நிறைய இதெல்லாம் இருக்கும். டிஃப்ரெண்ட் negative shades. No, I don't know. I'm not sure about it, because negative, I've never played negative, and no, I mean, I don't know. I'm not sure about it. But yeah, and we have different roles. So I'm okay doing that, because I'm not expecting every character to be like that. But once in a while, of course, and the madri character, vanda inno nalla. But I'm okay doing good roles, good scripts. Adile prominence irukano. That's all an actor is looking for. As I said, the 15 minutes irundha kuda or impactful-a irukano konjam. And தமிழ்ல நீ அடுத்து பண்ணக்கூடிய projects, is there anything lined up, or other languages, அதை பற்றி upcoming projects? I have projects in Telugu, அது ரிலீஸ்க்கு இருக்கு. And தமிழ்ல வந்து I'm doing a film with Kavin. அது சீக்கிரம் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண டீட்டெயில்ஸ். அண்ட் ஐ ஹாவ் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ இன் தமிழ். பட் அது ஒஃபிஷியலாக கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஒஃபிஷியலி கொஞ்சம் வந்தால்
then I can talk about it. ரீசெண்டாக உங்களோட ஒரு ரீல் வைரல் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஏதோ 2 குழந்தைங்களோட பேர் சொல்லி, ஒன்று பேர் முத்தம், இன்னொன்று பேர் இது அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே. ஜஸ்ட் வாண்டட் டு ரீக்ரியேட் அண்ட் see that again. நான் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களும் பண்றீங்களா? அப்படி இமிட்டேட் பண்றீங்களா? தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் எவ்வளோ பாவம் தெரியுமா? இந்த மூஞ்சி கேள்வி கேட்கறத பார்க்கறதே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ சொல்லிக் கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ கேவலமாக இருக்கணும். அவங்க பாருங்க, கேமராமேனே வேணான்றான். ஏன்டா அது? நீங்களே பண்ணு. एक मुर्गी के 2 बच्चे थे, एक का नाम था, एक का नाम था. जब मम्मी ने को बुलाया, आता है, को बुलाता है, आता है. तब मम्मी डॉक्टर के पास गई और कहा, जब मैं को बुलाती हूँ आता है, को बुलाती हूँ आता है. तब डॉक्टर ने बोला, का नाम कर दो, का नाम कर दो. I don't know where did this reel got viral and எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல, இந்த ஒரு ரீலுக்கே உங்களை வந்து ரேஷன் கார்டில் கடைசியாக பிரீத்தி ஆட் பண்ணி வீட்டில் சேர்த்திடலாமான்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்தளவுக்கு நீங்கள் ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஆனது யுவர் இன்டு ட்ரெடிஷ்னல் அட்டையார் மளிகை போல வச்சு வர பண்ணியிருந்தீங்க. I was shooting and அதில் ஷார்ட் கேப்பில் கொஞ்சம் ஐ டோன்ட் நோ ஹவு எனக்கு எப்படி அது வந்துச்சு. சும்மா நான் அப்போ ஏதோ சும்மா பேசிட்டே ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபன் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஷார்ட் கேப்பில் ஐ செட் ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு என்னோட கோ ஆக்டருக்கு நான் அதை சொல்லி கொடுத்துட்டு நீங்களும் என் கூட பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சும்மா கொஞ்சம் அப்படியே ஐ கீப் பாதரிங் மை கோ ஆக்டர்ஸ் அ லாட் அப்படி. ஸோ இது லைக் ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நானும் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் சைட்லேருந்து யாராவது அது ஃப்ரண்டல் கிடையாது, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து யாராவது அந்த வீடியோ எடுத்தாங்க. அது எடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டாங்க. ஓவர் நைட் யூ ஒன்ட் பிலீவ், நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எந்திரிச்சு பார்த்தா thousands of messages I received. What is this? யார் என்ன வீடியோ இதெல்லாம் தப்பு கிப்பு பண்ணிட்டோமா மாதிரி இல்லை எனக்கு புரியல ஆக்சுவலி அது எப்படி. பிகாஸ் அது மைண்டில் எனக்கு இல்லை, அது வந்து சும்மா நான் ஏதோ பண்ணேன். நீங்கள் ஓகே வீடியோ எடுங்க. ஐ வாஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் troubling my co-actor that and there's a lady beside me, my co-actor. I was saying please amma நீங்களும் பண்ணுங்க என் கூட அப்படின்னு சும்மா விளையாட்டுல அப்படி பண்ணிட்டேன். அண்ட் அது வைரல் ஆகி இப்போ எங்கே போனாலும் அந்த ஏக் முர்கிக்கே தோ பச்சை அது பண்ணி காமுங்க. Since you mentioned about your sister, அஞ்சு கரெக்டா? Yes. She performed as your mother in the film. Right. படத்துல அம்மாவா நடிக்கிறது, ரியல் லைஃப்ல சினிமால கையை பிடிச்சி உங்களை அம்மாவா கூப்பிட்டு வருது. How much is connected to you? இது வந்து ரொம்ப ஆக்சுவலி அந்த நிஜமாவே ஆஃப் ஸ்க்ரீனே நாங்கள் 2 பேருக்கும் பயங்கரமான அந்த பாண்ட் இருக்குது. அந்த பாண்டிங் அவ்வளோ இருக்கும்போது அது கண்டிப்பாக ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் மதர் அண்ட் டாட்டர் ப்ளே பண்ணுறது ஐ ஃபெல் லைக் அந்த இதில் அயோத்தியில் நான் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஷி வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வை ஐ குட் பர்ஃபார்ம் வெல். பிகாஸ் அந்த பாண்டிங் இருக்குது எனக்கு ஆல்ரெடி. ஸோ நான் ஒன்றும் இல்லை, அது அப்படியே பார்த்துட்டு அந்த கஃபின் பாக்ஸில் இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு even if I think about that thought அப்படியே I'll start crying obviously ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ it was so emotional. அப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. பிகாஸ் இட் வாஸ் டஃப் டு see her. பிகாஸ் நான் பண்ணுறதை விட அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கஃபின் பாக்ஸில் இருந்துக்கிட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி சம்மரில் ஷூட் பண்ணோம் மதுரையில். ஸோ இட் வாஸ் வெரி டஃப் ஃபார் ஹர் ஆல்சோ டு டூ தட். ஸோ அது பார்த்துட்டு நான் ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டேன். அண்ட் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஈஸியாகிடுச்சு, அது வேறு விஷயம். பட் அது அப்படியே ஆஃப் ஸ்க்ரீன் அண்ட் ஆன் ஸ்க்ரீனில் அப்படியே பாண்டு காட்டினது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் ஐ செட் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம். அதில் அக்கா கூட பண்ணுறது ரொம்ப இட் வாஸ் அகெயின் லைக் அ பிளெஸிங். ஸோ ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் திஸ் டு மூர்த்தி சார். So you took the good decision, the right decision that அம்மாவா எனக்கு கரெக்டாக வந்தாங்க. ஸோ ஆன் ஸ்க்ரீனும் அந்த ஒரு மதர் அண்ட் டாட்டர் ஒரு பியூட்டிஃபுல் பாண்ட் காட்டுறது it was really special. Thank you so much. Thank you so much to the audience that இவ்வளோ warm welcome பண்ணாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இன்னும் மூவிஸ், இன்னும் நல்ல மூவிஸ், நல்ல கண்டென்ட்டோட என்டர்டெயின் பண்ணணும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.